பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சேலம் கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் ஒரே நாளில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. அதிகாலை முதலே வியாபாரிகள் குவிந்ததால் ஆடுகளின் விலை கிடுகிடவென உயர்ந்தது. இதில் 20 கிலோ ஆடு 10,000 ரூபாய் வரையிலும், 50 கிலோ எடையுள்ள பெரிய கிடாய்கள் 30,000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பண்டிகை காலத்தில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடந்துள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இளைஞர் குடிபோதையில் நடுரோட்டில் செய்த ரகளையை கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். அய்யலூர் எரியோடு சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் தான் அதிகமாக மது குடித்து விட்டதாகவும் அதனால் தன்னை வீட்டில் கொண்டு போய் விடுமாறும் கூறி கருப்பசாமி என்ற இளைஞர் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அய்யலூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அணுகுசாலையில் தனது இருசக்கர வாகனத்தை குறுக்கே நிறுத்தி சாலை மறியலிலும் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ்காரன் வந்து அடிக்கிறானே, சப்பு சப்புன்னு அடிக்கிறானே. போலீஸ்காரன் வந்து சப்பு சப்புன்னு அடிக்கிறேன், எப்படி அடிக்கலாம்? நான் என்ன காட்டேன், வீட்டில் இறக்கி விட்டு காட்டேன், போலீஸ் காட்டா டிவியில். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையம் அருகே தூங்குவது போல் நடித்து பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் பேருந்துக்காக காத்திருந்து தாமதமானதால் அங்குள்ள ஒரு பூட்டிய கடையின் முன்பு தூங்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் பிரபுவின் அருகில் படுத்து தூங்குவது போல் நடித்து அவரிடமிருந்த 40,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை நைசாக திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து பிரபு அளித்த புகாரின் பேரில் வடச்சேரி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருடனை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே தேனீக்கள் கொட்டியதில் தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவ்வை நகரைச் சேர்ந்த வினோத்குமார் சண்முக பிரியா தம்பதியினர் 9 வயது மகனுடன் கந்திலி முட்டூல் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை பார்வையிட சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் சித்தார்த்தை தேனீக்கள் கடிக்க தொடங்கியது. மகனை காப்பாற்ற ஓடி வந்த பெற்றோர்களையும் தேனீக்கள் கொடூரமாக கொட்டியது. இதில் படுகாயமடைந்த 3 பேரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வினோத்குமார் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. மேலும் காயமடைந்த தாய் மற்றும் மகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் மன்னாடிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட அப்பநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக மதுபான கடை செயல்பட்டு வருவதாகவும் மது அருந்திவிட்டு சிலர் பள்ளி வளாகம் அருகே அத்துமீறி ரகளையில் ஈடுபடுவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த பெண்கள் உடனடியாக டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் அரசு பெண்கள் பள்ளி, பேருந்து நிறுத்தம் மற்றும் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் உள்ள பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சோழவந்தான் வட்டப்பிள்ளையார் கோவில் அருகே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த மதுபான கடை அருகிலேயே அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் வழிபாட்டு தலங்களும் அமைந்துள்ளன. இதனால் இந்த மதுக்கடை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், தவறினால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஓடை தூர்வாரப்பட்டும் வனத்துறை நிலத்தில் உள்ள பகுதி விடுபட்டுள்ளதால் மழையால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இடையூர் முதல் கருமாங்குடி வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரமுள்ள ஓடை தூர்வாரப்பட்டது. இதனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும் நிலையில் ஓடையின் ஒரு பகுதி வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காட்டு பகுதிக்குள் செல்வதால் அங்கே தூர்வாரும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் வரும் பருவமழை காலத்தில் வெள்ள நீர் வடிய வழியின்றி மீண்டும் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரை அவனியாபுரத்தில் ஆடு திருடன் என நினைத்து பொதுமக்கள் தாக்கியதில் மனநலம் குன்றிய நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவனியாபுரம் இமானுவேல் சேகர் நகரைச் சேர்ந்த 50 வயதான லட்சுமணன் என்ற மனநலம் குன்றிய நபர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த போது ஆடு திருடியதாக சந்தேகமடைந்த கிராம மக்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் திருடன் என நினைத்து மக்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த லட்சுமணன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அம்மன் கழுத்தில் இருந்த 4 கிராம் தாலி மற்றும் ஆலயமணி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோணனூர் கிராமத்தில் அமைந்துள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலில் மாரியம்மன், முருகன் மற்றும் விநாயகர் சிலைகள் உள்ளன. இரவு நேரத்தில் கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர் அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலி, ஆலயமணி, தூங்காமணி, வெண்கல சொம்பு, வேல் உள்ளிட்டவற்றை திருடி சென்ற நிலையில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கற்களத்தூர் கிராமத்தில் உள்ள காருடைய ஐயனார் கோவில் வைகாசி உற்சவத்தை முன்னிட்டு மஞ்சுரட்டு போட்டி நடைபெற்றது. கோவில் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 14 காளைகளும் 126 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட நிலையில் காளையை அடக்குவதற்கு 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு சுற்றுக்கு 9 வீரர்கள் வீதம் களமிறங்கி காளையை அடக்க வேண்டும் என்ற விதிமுறைகளின்படி போட்டி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக விளையாடி காளையை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களிடம் பிடிபடாமல் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன.